இன்றைய நாளில் தமிழகத்தில் நிகழ்ந்த செய்திகளை தரும் தொகுப்பு இது திண்ணை டு சென்னை. வழங்குவதற்காக சேலத்திலிருந்து ஐஸ்வர்யாவுடன் கோவையிலிருந்து அமுதா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். சுய உதவிக் குழுக்களுக்கான 6000 கோடி கடன் பங்களிப்பை நபார்ட் வங்கி உயர்த்த வேண்டும். முதலமைச்சர் பழனிசாமி வேண்டுகோள். எடப்பாடி அருகே தூர்வாரும் பணியை இடைநிறுத்திய அதிகாரிகள். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு திமுகவினர் போராட்டம். கடலூர், நாகை மாவட்டங்களில் பெட்ரோ கெமிக்கல் திட்டத்தை அனுமதிக்க முடியாது. பாமக நிறுவனர் ராமதாஸ் எச்சரிக்கை. இந்தியாவின் டாப் 25 பொறியியல் கல்லூரிகள் பட்டியல் வெளியீடு. முதலிடத்தில் சென்னை ஐஐடி. தமிழ்நாடு ஹாக்கி லீக் தொடர் நடத்தினால் அதிக அளவு இளம் வீரர்களை உருவாக்கலாம். முன்னாள் வீரர் ஹாக்கி பாஸ்கரன் ஆதங்கம். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் டாப் 25 பொறியியல் கல்லூரிகளில் முதலிடத்தில் சென்னை ஐஐடி பிடித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள ஐஐடி, என்ஐடி கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடந்து வருகிறது. இந்த நிலையில் நாட்டின் டாப் 25 இன்ஜினியரிங் கல்லூரிகளுக்கான பட்டியலை மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இந்தியா ரேங்கிங் ரிப்போர்ட் 2017 என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் சென்னை ஐஐடி முதலிடத்தை பிடித்துள்ளது. மும்பை ஐஐடி 2வது இடத்திலும், மேற்கு வங்கத்தின் காரக்பூர் ஐஐடி 3வது இடத்திலும் உள்ளன. இந்த பட்டியலில் 5 தமிழக கல்லூரிகள் இடம்பெற்றுள்ளன. சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் 8வது இடத்தையும், திருச்சி என்ஐடி 11வது இடத்தையும், வேலூர் தொழில்நுட்ப கல்லூரி 13வது இடத்தையும், தஞ்சாவூர் சாஸ்தா கல்லூரி 25வது இடத்தையும் பெற்றுள்ளன. தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்களிக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வலியுறுத்தியதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். டெல்லியில் புதிய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றுவிட்டு சென்னை திரும்பிய அவர் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், சட்டமன்றத்தில் இயற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்ட மசோதா மத்திய அரசு பரிசீலனையின் கீழ் இருப்பதாக குறிப்பிட்டார். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை நேரில் சந்தித்து தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றேன். அவரும் பரிசீலிப்பதாக தெரிவித்துள்ளார். சுய உதவிக் குழுக்களுக்கான 6000 கோடி கடன் பங்களிப்பை நபார்ட் வங்கி உயர்த்த வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டு வங்கி சார்பாக 36வது ஆண்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் பழனிசாமி, தமிழக அரசின் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு நிதியுதவி அளித்து வரும் நபார்ட் வங்கி சேவைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் விவசாயிகளுக்கு பணம் எடுக்க உதவும் ரூபே கார்டுகள் 8 லட்சம் பேருக்கு வழங்கப்பட உள்ளது என்று குறிப்பிட்டார். சுய உதவிக் குழுக்களுக்கு ஆண்டுதோறும் 18,000 கோடி கடனாக வழங்கப்பட்டு வருவதாகவும், அதில் வங்கிகளின் பங்களிப்பு 6000 கோடி ரூபாய் என்றும், வங்கிகளின் பங்களிப்பை வரும் காலத்தில் உயர்த்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். வழங்கப்படும் தற்போதுள்ள கடனுதவி 18,000 கோடி ரூபாய் அளவில் உள்ளது. இதில் வங்கியின் பங்களிப்பு 6300 கோடி அளவில் தான் உள்ளது என்பது கவனிக்கத்தக்கது. வரும் ஆண்டுகளில் அனைத்து வங்கிகளும் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கும் கடனுதவியை அதிகரித்து வங்கியின் பங்களிப்பை பல மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். சுகாதாரத்துறை வட்டார புள்ளியில் அலுவலர்கள் 184 பேருக்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். அப்போது பேசிய முதலமைச்சர் பணி நியமன ஆணைகளை பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் வட்டாரத்திற்கு சென்று ஒதுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்ய வேண்டும் என அவர்களுக்கு வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். எடப்பாடி அருகே தூர்வாரும் பணியினை நிறுத்திய அதிகாரிகளை கண்டித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு திமுகவினர் போராட்டம் நடத்தினர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கச்சிராபாளையம் ஏரியில் திமுக சார்பாக தூர்வாரும் பணி மேற்கொள்ளப்பட்டது. இதனிடையே ஏரியில் வண்டல் மண் எடுக்க அதிகாரிகள் திடீர் என அனுமதி வழங்கினர். அதன் காரணமாக திமுகவினர் தூர்வாரும் பணியினை நிறுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டனர்.
பின்னர் அதிமுகவின் தூண்டுதலின் பேரில் அரசியல் நோக்கத்திற்காக ஏரி தூர்வாரும் பணியினை தடுத்து நிறுத்தியதாக திமுகவினர் குற்றம் சாட்டினர். இதனைத் தொடர்ந்து திமுகவினர் 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் தலைமையில் ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் காவல்துறையினர் கைது செய்தனர். இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர் சொந்த தொகுதியில் எதுவுமே செய்யல. ஆக அவரோட தொகுதியில் விவசாயிகளுக்காக எதுவும் செய்யாத சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நல்ல காரியத்தை செஞ்சிருக்குது. அதை பார்க்க அவர் வராரு. கடலூர், நாகை மாவட்டங்களில் பெட்ரோ கெமிக்கல் திட்டத்தால் அப்பகுதி மக்கள் பாதிப்படைவதை அனுமதிக்க முடியாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடலூர், நாகை மாவட்டங்களை அளிக்கும் பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் என்ன நோக்கத்திற்காக அமைக்கப்படுகிறது என்பது அதற்கு அனுமதி அளித்த அமைச்சருக்கே தெரியாமல் இருப்பது வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக ஆட்சியாளர்கள் மத்திய எஜமானர்களின் கட்டளைக்கு பணிந்து பெட்ரோ கெமிக்கல் மண்டலத்தை விரிவுபடுத்தும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இப்பேரழிவு திட்டத்திற்கு எதிராக கடலூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்ட மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு போராடவிட்டால் நாம் உறங்கி எழுவதற்குள் மொத்த மாவட்டத்தையும் தமிழக அரசு அழைத்துவிடக்கூடும் என்று குற்றம் சாட்டியுள்ளார். பெட்ரோ கெமிக்கல் திட்டத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் அதற்கு அமைச்சர் எப்படி அனுமதி கொடுத்தார் என்றும், அவரது அனுமதியுடன் தான் இத்திட்டத்திற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டதா என்றும், அல்லது அவருக்கே தெரியாமல் அரசாணை பிறப்பிக்கப்பட்டு விட்டதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். பாமக சார்பில் பெட்ரோ கெமிக்கல் திட்டம் தொடர்பாக கடலூர், நாகை மாவட்ட மக்களை சந்தித்து பேரழிவு திட்டத்திற்கு எதிரான தொடர் போராட்டங்கள் நடத்த தீர்மானிக்கப்படும் என ராமதாஸ் எச்சரித்துள்ளார். தமிழகத்தை பொறுத்தவரையில் நீட் தேர்வில் ஸ்டாலின் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் நீட் தேர்வு திட்டம் என்பது பாஜக அரசின் திட்டம் போலவும் அதற்கு அதிமுக அடிபணிந்து இருப்பதைப் போலவும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த ஸ்டாலின் முயன்று வருவதாக கூறியுள்ளார். தமிழகத்தை பொறுத்தமட்டில் நீட் தேர்வு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை அண்ணன் ஸ்டாலின் ஏற்படுத்தி வருகிறார். இதில் வேறு மனித சங்கிலி போராட்டம் நடத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு மாணவர்களை வேறு கூப்பிடுகிறார். இது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் 80,000ற்கு மேற்பட்ட மாணவர்கள் நீட் தேர்விற்கு பயிற்சி எடுத்து அவர்கள் நீட் தேர்வில் அவர்கள் கலந்து கொண்டு இது உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப இந்த நீட் நடைபெற்று அதற்கான அனுமதி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறதே தவிர இது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் ஆட்சியில்தான் இதற்கான ஆரம்ப சுழி போடப்பட்டது. அப்துல் கலாம் மணி மண்டபத்தில் காலத்தால் அழியாத அப்துல் கலாமின் அரிய வகையான ஓவியங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. ராமேஸ்வரம் அடுத்துள்ள பேய்கருவு பகுதியில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. இந்த மணிமண்டபத்தில் அப்துல் கலாமின் சுமார் 700 புகைப்படங்கள், 90 ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன. இதில் அவருடைய இளமை பருவத்திலிருந்து குடியரசுத் தலைவராக இருந்தவரை எடுக்கப்பட்ட பல்வேறு புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக ஒரே ஓவியத்தில் 50 முகத்தோற்றம் கொண்ட சிறப்பு ஓவியமும் இடம்பெற்றுள்ளது. மேலும் இந்த பகுதி கடற்கரை பகுதி என்பதால் கடல் காற்றுப்பட்டு ஓவியங்கள் சேதமடையாத அளவிற்கு புகைப்படங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. கிரிக்கெட்டிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல ஹாக்கி விளையாட்டிலும் தமிழ்நாடு ஹாக்கி லீக் தொடர் நடத்தினால் அதிக இளம் வீரர்கள் உருவாகுவார்கள் என ஒலிம்பிக்கில் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் வென்று கொடுத்த முன்னாள் தமிழக வீரர் ஹாக்கி பாஸ்கரன் காவிரி தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். கிரிக்கெட் அந்த கேம் ரூல் அது மாதிரி இருக்குது. ஸோ பாப்புலேஷன் கண்டிப்பாக எல்லா கமர்ஷியல் வேல்யூ இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் நம்ம என்ன கேட்குறோன்னா, நம்ம ஒரு இப்போ டிஎன்பிஎல் பண்ணுறாங்க, ஒரு 2 இயர்ஸை பண்ணுறாங்க, உடனே சொல்லுவாங்க அவங்க நிறைய பணம் இருக்குது. அவங்க பணத்தை யார்ட்டுக்கு புரிஞ்சலையே. அதே மாதிரி ஹாக்கியில் இருக்கிற ஹாக்கி அசோசியேஷன் ஏன் தமிழ்நாடு ஹாக்கி லீக் நடத்தக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். ஒரு முயற்சி எடுக்கலையே. இதே க்ரௌட் கண்டிப்பாக அங்கே வரும். முருகப்பாக்கு உள்ள க்ரௌடு அதே க்ரௌட் டிஎன்பி நடத்தினா, ஏன்னா ஃப்ளட்லைட் நடத்தினா நீங்கள் போய் நடத்தினா தான் பணம் வரும். பணத்தை நிறைய பண்ணணும்னு நினச்சா வராது. டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று எந்தெந்த அணிகள் மோதுகின்றன என்பதை இப்போது பார்க்கலாம். லீக் தொடரின் 5வது ஆட்டம் திண்டுக்கலை அடுத்த நத்தத்தில் உள்ள எம்பிஆர் கல்லூரி மைதானத்தில் இன்று நடைபெற உள்ளது. இரவு 7:15 மணிக்கு நடைபெறும் இந்த ஆட்டத்தில் தூத்துக்குடி பேட்ரியாட்ஸ், ரூபி திருச்சி வாரியர்ஸ் அணிகள் மோத உள்ளன.
இரு அணிகளை பொறுத்தவரையில் நடப்பு சாம்பியனான தூத்துக்குடி அணி தொடக்க ஆட்டத்தில் திண்டுக்கல் அணியை வீழ்த்தி இருந்ததால் மிகுந்த நம்பிக்கையுடன் உள்ளது. அந்த அணி திருச்சி வாரியர்ஸை வீழ்த்தி இரண்டாவது வெற்றியை பெறுமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் பாபா இந்திரஜித் தலைமையிலான திருச்சி வாரியர்ஸ் அணி வெற்றியுடன் கணக்கை தொடங்கும் ஆர்வத்துடன் உள்ளது. இரு அணிகளும் சம பலத்துடன் மோதுவதால் போட்டி விறுவிறுப்பாக இருக்கும் என கருதப்படுகிறது. கர்நாடகாவிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் அளவு அதிகரித்துள்ளதால் ஒகேனக்கலில் பரிசல் இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை கொட்டி வருவதால் மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு 10,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒகேனக்கல் அருவியில் பரிசல் இயக்குவதற்கு தடை விதித்து தருமபுரி மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. பரிசல் சவாரி நிறுத்தப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்புகின்றனர். சென்னையை அடுத்த வண்டலூர் அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது ஆட்டோ மோதிய விபத்தில் 3 பெண்கள் உயிரிழந்தனர். தாம்பரம் மதுரவாயில் பைபாஸ் சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்தது. வண்டலூர் அடுத்து ரத்தினமங்கலத்தில் இருந்து கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு காய்கறி மற்றும் பூக்கள் வாங்குவதற்கு 10 பெண்கள் லோடு ஆட்டோவில் சென்றனர். ஆட்டோவை மணிகண்டன் என்பவர் ஓட்டினார். அப்போது குன்றத்தூர் அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது எதிர்பாராத விதமாக லோடு ஆட்டோ மோதியது. இந்த விபத்தில் சுஜாதா என்ற இளம் பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் வசந்தி, தமிழரசி உள்ளிட்ட 2 பெண்களின் உயிர் பிரிந்தது. அம்லு, முத்தரசி, ராஜேஸ்வரி, தில்லிமா, பொன்னி உட்பட்ட 7 பேர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஓட்டுநர் மணிகண்டனின் கால் பலத்த காயத்திற்கு உட்பட்டது. இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பரங்குன்றத்தில் நள்ளிரவில் காவலாளியை கட்டிப்போட்டு கார் கடத்தப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை திருப்பரங்குன்றத்தில் 2ஆம் தர கார் வாங்கியதற்கும் தனியார் கடை இயங்கி வருகிறது. இந்த நிலையில் வழக்கம் போல கடையை மூடிவிட்டு அதன் உரிமையாளர் சென்றுள்ளார். பின்னர் காவலாளி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார். அப்போது நள்ளிரவில் முகமூடி அணிந்து வந்த 4 நபர்கள் காவலாளியை கட்டி போட்டுவிட்டு காரை கடத்தி சென்றுள்ளனர். இந்த சம்பவத்தில் தப்பிச் சென்ற குற்றவாளிகளை திருப்பரங்குன்றம் போலீசார் தேடி வருகின்றனர். காவேரி பூம்பட்டினம் கிராம மக்களின் முயற்சியால் அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் காவேரி பூம்பட்டினத்தில் அமைந்துள்ளது ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி. சமீபத்தில் இப்பகுதியில் அதிக அளவில் தனியார் பள்ளிகள் திறக்கப்பட்டதால் கடந்த ஆண்டு இப்பள்ளியில் 3 மாணவர்கள் மட்டுமே புதிதாக சேர்ந்தனர். இதனால் பள்ளி நடுநிலைப் பள்ளி அந்தஸ்தை இழக்கும் சூழல் ஏற்பட்டது. பின்னர் காவிரி பூம்பட்டின கிராம மக்களின் முயற்சியால் 5 லட்சம் ரூபாய் பொதுநிதி திரட்டப்பட்டு பள்ளி நவீனமயமாக்கப்பட்டு பல்வேறு சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. மேலும் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 4000 ரூபாய் உதவித்தொகை அக்கிராமத்தினர் சார்பில் வழங்கப்படுகிறது. இதனால் இந்த ஆண்டு பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை கூடுதலாக 57 பேராக உயர்ந்துள்ளது. ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்கூலில் கிரவுண்ட்லாம் சுத்தமாக இருக்கும், சுத்தமான கழிவறை வசதி இருக்குது, சுத்தமான குடிநீர் வசதி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில பயிற்சிகள்லாம் சொல்லித்தராங்க. கராத்தே பயிற்சி, யோகா பயிற்சி, கணினி பயிற்சி, ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சி, ஸ்மார்ட் கிளாஸ் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, எந்த ஸ்கூல்லையும் நான் பார்த்ததில்ல. இந்த ஸ்கூல் சேர்ந்ததுலேருந்து இந்த ஸ்கூல் மூலியமாக தான் நான் இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சிலம்பம் எங்களுக்கு எல்லா பயிற்சியும் கற்றுத்தராங்க. அடுத்து சிலம்பம் தான் கற்றுத்தரேன். மன்னார்குடி அருகே கூட்டுறவு வங்கியில் பணிபுரிந்த சிற்றெழுத்தரை பணியிடை நீக்கம் செய்ததை கண்டித்து சங்க உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே கொட்டையூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தட்சிணாமூர்த்தி என்பவர் சிற்றெழுத்தராக பணியாற்றி வருகிறார். இவரை நடத்தை விதிமுறைகளை மீறியதாக கூறி பணியிடை நீக்கம் செய்து கடன் சங்கத்தின் தலைவர் ராஜவர்மன் உத்தரவிட்டார். இந்த உத்தரவிற்கு கடன் சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்து கூட்டுறவு கடன் சங்கத்தின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வருகின்ற 31ஆம் தேதி இருக்கின்ற செக்ரட்டரி ரிட்டைர்மெண்ட் ஆகிறாரு. அதுக்காக பணிக்கு செக்ரட்டரி தேர்வு செய்யும் போது நாம் போடுறது தான் தலைவர், நீ கேட்கறத கொடுக்க முடியாது. ஒரு அப்ரோச்சராக வந்த சண்முக வடிவேலுங்கிறவரை நான் செக்ரட்டரியாக போடுவேன், நீ அதுக்கு தகுதி இல்லை.
அப்படிங்கிறாங்க. நாங்கள் போய் தலைவர்கிட்ட முறையிட்டு கேட்கும்போது என்னங்க போர்டை கூட்டாமல் தன்னிச்சு முடிவு எடுத்துருக்கீங்களே, நியாயமாது, பொதுமக்கள் இருக்காங்க, ஊர் சிறு குறு விவசாயிகளாக இருக்காங்க, 4 விவசாயியை சொல்லு நான் பார்த்துக்கிறேன், அவர் போட வேண்டாங்கிறாங்க அப்படின்னாங்க. முதுமலை புலிகள் காப்பக வன விலங்குகளுக்கு பசுந்தீவன தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் வனப்பகுதிக்குள் உள்ள பாத்திரியம் செடிகளை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முதுமலை புலிகள் காப்பகமானது 321 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதாகும். யானைகள், புலிகள், சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு வன விலங்குகள் வாழ்ந்து வரும் இந்த வனப்பகுதியில் கடந்த சில ஆண்டுகளாக பாத்தினியம் எனப்படும் விஷத்தன்மை கொண்ட செடி வேகமாக பரவி வருகிறது. தற்போது 70% வனப்பகுதியை இந்த செடிகள் ஆக்கிரமித்துள்ளன. வறட்சி காலத்தில் கருகிய நிலையில் காணப்பட்ட இந்த செடிகள் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மீண்டும் செழிப்பாக வளர்ந்துள்ளது. இதனால் யானை, மான், காட்டெருமை போன்ற தாவர உண்ணிகளுக்கு கடுமையான பசுந்தீவன தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியை ஆக்கிரமித்துள்ள பாத்தினியம் செடிகளை அகற்றும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த பணியில் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நாகர்கோவிலில் புதியதாக அமைக்கப்பட்ட செல்போன் கடையில் பூட்டை உடைத்து சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். நங்கூரன் பிரான் விலை பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீ ராமச்சந்திரன் என்பவர் நாகர்கோவில் நீதிமன்ற சாலையில் செல்போன் கடை நடத்தி வந்தார். இன்று காலை வந்து பார்த்தபோது கடையின் ஷட்டர் உடைக்கப்பட்டு சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்கள் மற்றும் உதிரி பாகங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. இதுகுறித்து ராமச்சந்திரன் வடேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். நேற்று இரவு 11 மணிக்கு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னைக்கு காலையில் வந்து கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்க்கும்போது கடை ஷட்டரை வளர்ச்சிருந்து அதில் வந்து படத்தில் புகார் தெரிவிச்சுட்டு கடையை ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தா சுமார் ஒரு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் வந்து களவு போயிட்டு கவரை போட்டுக்கிட்டு மொபைலை மட்டும் திருடிட்டு போயிருக்காங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அவங்கள வந்து நான் விசாரணை செய்திருக்கேன். அரசு கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலையில் அதிகாரிகள் மோசடியில் ஈடுபட்டதாக கூறி 100க்கும் மேற்பட்டோர் தொழிற்சாலை முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடலூரை அடுத்துள்ள பந்தலூரில் இன்கோ தேயிலை தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட சிறு தேயிலை விவசாயிகள் உறுப்பினர்களாக உள்ளனர். இந்நிலையில் 2014-15ஆம் ஆண்டு தொழிற்சாலையிலிருந்து 100 ரூபாய் முதல் 32,000 ரூபாய் வரை கையெழுத்திட்டு முன்பணம் பெற்றுள்ளதாகவும் அதனை உடனடியாக திரும்பி செலுத்துவது குறித்து விசாரணையில் பங்கேற்க வேண்டும் என குறிப்பிட்டு உறுப்பினர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த விசாரணையில் உறுப்பினர்கள் பெயரில் அதிகாரிகள் போலி கையெழுத்திட்டு சுமார் 24 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டது தெரியவந்தது. இதனால் ஆத்திரமடைந்த உறுப்பினர்கள் தொழிற்சாலை முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த மோசடி குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மொத்தம் 23 லட்சம் ரூபாய் கையாளப்பட்ட இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. மற்ற வந்து உங்களுக்கு வந்துட்டு நான் கேட்டது எங்கே கையெழுத்து போடாமல் அவர் நாங்கள் கையெழுத்து போட்ட மாதிரி அவர் கையெழுத்து போட்டு எங்கள் பணம் எடுத்திருக்காங்க, அதிகமாக பணம் எடுத்திருக்காங்க. இதே அமௌண்ட்டு அதிகமாக இன்னொரு புக்கில் வர வச்சு பணம் அதிகமாக எடுத்திருக்காங்க அதிகாரிகள். அப்ப அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி மேல நடவடிக்கை சொல்லி நாங்க முற்றுகை போராட்டம் பண்ணோம். திருவண்ணாமலை அருகே பரவி வரும் மர்ம காய்ச்சலை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலையை அடுத்த டி வாழவெட்டி கிராமத்தில் கடந்த 1 மாதமாக பரவி வரும் மர்ம காய்ச்சலுக்கு பலர் அவதிப்பட்டு வருகின்றனர். பாதிக்கப்பட்ட பலர் திருவண்ணாமலை, வேலூர், சென்னை ஆகிய இடங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி 6ஆம் வகுப்பு படிக்கும் வைதேகி என்ற சிறுமி மர்ம காய்ச்சலுக்கு உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே மேலும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் டி வாழவெட்டி பகுதியில் இருந்து செல்லும் பள்ளி குழந்தைகளுக்கு விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் இதுகுறித்து அதிகாரிகளோ மாவட்ட நிர்வாகமோ எந்தவித அக்கறையும் காட்டாமல் நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தண்டனைக்கு பண்றாங்களா அதே மாதிரி கவனிப்பு எங்க ஊர்லயும் பார்த்து சொன்னாங்களா தான் எந்த அதனால காய்ச்சல் வருது, இல்ல தண்ணியாலையா, இல்ல வெச்ச காய்ச்சனாலையா, எரிச்சல இருக்குது, வெயிலாலையா, அதெல்லாம் எதனா ஒன்று பார்த்து சொன்னாங்க தான் சரி எங்களுக்கு தெரியும். வந்து கேம்ப் போடுறாங்க, ஊசி போடுறாங்க, 2 மாத்திரை கொடுக்குறாங்க, அதான் சரி எங்களுக்கு. அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு அங்கே அனுப்புறாங்க, அங்கே கவனிப்பு இல்லை. ஏன்டி ஆடு மாடாட்ட வரீங்கன்னு கேட்குறாங்க சார் பெரிய ஹாஸ்பிட்டலில் திருவண்ணாமலை.
இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. நடுநிலையான செய்திகளை முழுமையாக தெரிந்து கொள்ள பயணிப்போம் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள kaverininews.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.